நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி படத்தின் இசை வெளியீட்டு விழா. அஸ்னா கிரியேஷன்ஸ் நிறுவனம் சார்பில் சையத் தமீன் தயாரிப்பில் சந்தோஷ் ரயான் இயக்கத்தில் மாறுபட்ட களத்தில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமாவாக உருவாகியுள்ள திரைப்படம் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி விரைவில் திரைக்கு வரவுள்ள நிலையில் இப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா படக்குழுவினர் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நம்பக முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வினில் தயாரிப்பாளர் சையத் தமீன் பேசும்போது, இங்கு என்னை வாழ்த்து வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வஞ்சிக்கப்பட்ட தோழிக்கு நீதி வேண்டி போராடும் பெண்ணின் கதை தான் இது உண்மையில் நடந்த கதை. இந்த கதையில் வரும் வில்லனுக்கு 2017ஆம் ஆண்டு பூந்தமல்லி கோர்ட்டில் தண்டனை வழங்கப்பட்டது. உண்மையில் நடந்ததை வைத்துதான் படம் எடுக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பாளர் என்பவர் எல்லாம் பிசினஸ் போல பொருளை தயாரித்து சந்தை கொண்டு வருகிறார். ஆனால் இடையில் உள்ளவர்கள் தான் சம்பாதிக்கிறார்கள். தயாரிப்பாளருக்கு இறுதியில் தான் என்ன கிடைக்கிறது என்பதே தெரிய வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும். படம் பார்த்து உங்கள் ஆதரவை தந்து புதிய தயாரிப்பாளரை வாழ வையுங்கள் என்றார். கலை இயக்குனர் பாலாஜி பேசும்போது, இயக்குனர் தயாரிப்பாளர் இருவருக்கும் நன்றி. இயக்குனர் முதல் படம் போல் இல்லாமல் மிக அருமையாக இப்படத்தை இயக்கியுள்ளார். படம் நன்றாக வந்துள்ளது என்றார். ஒளிப்பதிவாளர் வீரமணி பேசும்போது, இந்த படத்தின் கதையை தயாரிப்பாளர் சொல்லிவிட்டார். இப்படத்தை கொச்சின், சென்னையில் இரவு பகலாக ஷூட் பண்ணோம். 2 டோனில் 2 கலர் பேட்டரியில் ஷூட் செய்துள்ளோம். படம் மிக நன்றாக வந்துள்ளது. அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்றார். இசையமைப்பாளர் கௌதம் வின்சென்ட் பேசும்போது, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. என் ஊர் கேரளா, ஆனால் நான் படித்தது வேலை பார்ப்பது சென்னையில் தான். இந்த படத்தில் 3 பாடல்கள் உள்ளது. 3ம் அருமையாக வந்துள்ளது. என் மனைவி தான் 2 பாடல்களில் பெண் குரலுக்கு பாடியுள்ளார். நாங்கள் எல்லோரும் புதியவர்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்றார். நடிகர் சினான் பேசும்போது, இயக்குனர் சந்தோஷுக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி. எனக்கு இது பெரிய வாய்ப்பு. எனக்கு கொடுத்த கேரக்டரை நன்றாக செய்துள்ளேன் என நம்புகிறேன். அனைவரும் படம் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்றார். நடிகர் பிட்டு தாமஸ் பேசும்போது, நான் கேரளா தான் தமிழ் பேச கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பு எனது கனவு நனவானது போல இருக்கிறது. எனக்கு வாய்ப்பு தந்த இயக்குனருக்கு நன்றி. படக்குழு அனைவருக்கும் நன்றி. இப்படத்தில் 2 பாடல்களும் எனக்கு மிகவும் பிடிக்கும். பாக்யராஜ் சார் இருக்கும் மேடையில் இருப்பது பெருமை. இந்த கிரைம் த்ரில்லர் நல்ல படம். இது என் 2வது தமிழ் படம். நானே டப்பிங் பேசி செய்துள்ளேன். படம் பார்த்து ஆதரவு தாருகின்றார். நடிகை ஆஷிகா அசோகன் பேசும்போது, கடவுளுக்கு நன்றி. பாக்யராஜ் சார் போன்ற ஆளுமையுடன் இந்த மேடையை பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி. இந்த படம் சமூகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை படத்தில் பேசியுள்ளார்கள். படம் முழுக்க என்னுடன் உழைத்த அனைவருக்கும் நன்றி என்றார். நடிகை ஐஸ்வர்யா பேசும்போது, 2 வருடமாக இந்த மேடைக்காக காத்து கொண்டிருந்தேன். இந்த வாய்ப்பை தந்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு நன்றி. இந்த படத்தில் சமூகத்திற்கு மிக அவசியமான விஷயத்தை பேசியுள்ளோம் என்றார். இயக்குனர் சந்தோஷ் ரயான் பேசும்போது, இந்த படத்தை தயாரித்த சையத் தமீன் அவர்களுக்கு நன்றி. இப்படத்திற்கு முழு ஆதரவை தந்த லால் தேவ் சகாயம் சாருக்கு நன்றி. சரவணன் மசூத் இருவருக்கும் நன்றி. ஆஷிகா அசோகன் மிக முக்கியமான பாத்திரத்தில் அருமையாக நடித்துள்ளார். இன்னொரு ஹீரோயின் ஐஸ்வர்யா எப்போது சார் படம் வரும் என கேட்டுக்கொண்டே இருந்தார். சூப்பராக நடித்துள்ளார். வில்லன் நடிகர் சினான் மிக நன்றாக நடித்துள்ளார். கௌதம் எனக்காக பல கஷ்டங்களை பொறுத்து கொண்டு அருமையாக இசையமைத்து தந்துள்ளார். சந்தீப் மிக நன்றாக எடிட் செய்துள்ளார். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இது நம் நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது நம் தனி மனித ஒழுக்கத்தால் தான் மாறும். இதை இந்த படம் முழுக்க பேசும். பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பற்றி பேசியுள்ளோம். எங்களை போன்ற புதியவர்களின் முயற்சிக்கு ஆதரவு தந்து தியேட்டரில் படம் பாருங்கள் என்றார். தயாரிப்பாளர் நடிகர் JSK சதீஷ் பேசும்போது, இந்த விழா மிக சரியாக நடக்கிறது. படக்குழு மிக தெளிவாக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இப்படத்தை தயாரித்த சையத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிஸ்னஸ் பற்றி தெரிந்து துணிந்து நல்ல படத்தை எடுத்துள்ளார். படம் நான் பார்த்து விட்டேன். இயக்குனர் சந்தோஷ் முதல் படம் போல் இல்லாமல் அருமையாக எடுத்துள்ளார். மியூசிக், எடிட்டிங் எல்லாம் நன்றாக உள்ளது. நடித்த அனைவரும் மிக அற்புதமான நடிப்பு தந்துள்ளார்கள். இது போன்ற புதிய படத்தின் விழாவிற்கு வருகை தந்து ஆதரவு தரும் பாக்யராஜ் சாருக்கு தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் நன்றி. இப்படம் பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் பாக்யராஜ் பேசும்போது, தயாரிப்பாளர் சதீஷ் படம் பார்த்ததாக சொன்னார். அவர் சமீபத்தில் செய்த படம் இந்திக்கு ரீமேக் ஆகிறது. இப்போதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தால்தான் ரீமேக் செய்கிறார்கள். அவர் படம் பார்த்து நன்றாக இருப்பதாக சொல்வது படத்துக்கு கிடைத்துள்ள பெரிய பாராட்டுகள். தயாரிப்பாளர் சையத், இயக்குனர் சந்தோஷ் மற்றும் படக்குழுவினருக்கு என் வாழ்த்துக்கள். சந்தோஷ் என்னை அழைக்கும் போது படத்தின் அவுட்லைன் சொன்னார். யாரிடம் உதவியாளராக இல்லாமல் இருந்தாலும் மிக தெளிவாக கதை சொன்னார். அதிலேயே அவர் திறமை தெரிந்தது. இங்கே தயாரிப்பாளர் கதை சொன்னது இன்னும் அருமையாக இருந்தது. கிரைம் சப்ஜெக்ட் எனக்கு மிகவும் பிடித்த சப்ஜெக்ட். நான் அதிகம் கிரைம் ஆக்ஷன் படங்கள் தான் பார்ப்பேன். முதல் படத்தில் சந்தோஷ் அருமையாக இதை எடுத்துள்ளார். இந்த படம் யார் நடித்திருக்கிறார் என்பதை விட என்ன மாதிரி கதையை
எடுத்திருக்கிறார்கள் என்பது தான் முக்கியம். நானும் இப்படம் பார்க்க ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். இப்போதெல்லாம் ஆடியன்ஸ் ரிவ்யூ வந்த பிறகு நன்றாக இருந்தால் படத்துக்கு போகலாம் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே பத்திரிகையாளர்கள் இம்மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல விமர்சனங்களை தந்து ஆதரவு தாருங்கள் என்றார். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவளது கொலைக்கான காரணத்தை தேடி அலைகிறாள் அவளது தோழி. கொலையின் பின்னணியையும் அந்த கொலைக்கான நியாயத்தை கண்டுபிடித்தாளா, கொலையை செய்தது யார், அதன் பின்னால் உள்ள மர்மம் என்ன என்பதுதான் இப்படத்தின் மையம். உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மற்றும் கோர்ட் டிராமாவாக இப்படம் உருவாகியுள்ளது. வித்தியாசமான களத்தில் அனைவரையும் கவரும் கமர்ஷியல் அம்சங்களுடன் இப்படத்தை இயக்கியுள்ளார் அறிமுக இயக்குனர் சந்தோஷ் ரயான். இப்படத்தில் ஆசிகா அசோகன் முதன்மை பாத்திரத்தில் நடித்துள்ளார். முக்கிய பாத்திரத்தில் சாண்ட்ரா அனில் நடித்துள்ளார். இவருடன் ஐஸ்வர்யா, சினால், பிட்டு தாமஸ், ரேகா ஹரிஷ், பேரடி, நிழல் ரவி ஆகியோர் இணைந்து நடித்துள்ளனர். படத்தின் படப்பிடிப்பு கோயம்புத்தூர், சென்னை மற்றும் கொச்சின் ஆகிய இடங்களில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. விரைவில் திரையரங்கு வெளியீடு குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். தொழில்நுட்ப குழு இயக்கம் சந்தோஷ் ரயான், தயாரிப்பு சையத் தமீன், ஒளிப்பதிவு வீரமணி, எடிட்டிங் சந்தீப் நந்தகுமார், இசை கௌதம் வின்சன், கலை இயக்கம் பாலாஜி, மக்கள் தொடர்பு ஏ ராஜா. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.